பராசக்தி அது ஒரு தீய சக்தி. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ட்ரெய்லர் வந்திருக்கு. ட்ரெய்லர் வந்த கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ் தான் ஆயிருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே 4.5 கோடி பேர் அந்த ட்ரெய்லரை பார்த்துருக்காங்கன்ட்டு யூடியூப் தரப்பில் காட்டுது. இது ஃபுல்லாக வந்து டெக்கை வச்சு அந்த ட்ரெய்லரை பூஸ்ட் பண்ணி அதை வந்து ஜனநாயக படத்துக்கு வந்து ட்ரெய்லருக்கு வந்து ஈக்குவலாக வந்து போடணும், ஜனநாயக ட்ரெய்லரை வந்து தாண்டி வியூஸ் அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக டெக் மூலியமாக பூஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அது பார்த்தாவே நல்லாவே தெரியுது. ஏன்னா திட்டத்திட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் 10 மில்லியன் பேர் பார்க்குறாங்களாம் அந்த ட்ரெய்லரை. அந்த அளவுக்கு வந்து இப்போ யூடியூப்பில் வந்து ரொம்ப பரபரப்பாக இந்த பராசக்தி ட்ரெய்லர் போயிட்டுருக்குது. ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? சரி, அது இல்லாமல் இந்த படத்தோட கான்செப்ட் வந்து ஒரிஜினல் கான்செப்ட், அதாவது கதை வந்து ஒரிஜினல் கதை. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக இந்த படமே உருவாயிருக்குது. இது வந்து உண்மை கதை. அது தமிழ்நாட்டில் நடந்த கதை. ஆனால் இதே ட்ரெய்லர் வந்து தெலுங்கில் ரிலீஸ் ஆகிருக்குது, ஹிந்தியில் ரிலீஸ் ஆகிருக்குது. சரி, ஓகே. அதோட படத்தோட கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி திணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு போராட்டம் உருவாச்சு. ஆனால் இது தெலுங்கில் வந்து டப்பிங் பண்ணி தெலுங்குக்காக வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்துச்சு அப்படின்னு போடுறாங்க. ப்ளஸ் ஹிந்தியில் டப்பிங் பண்ணுறப்ப ஹிந்திக்காக ஒரு போராட்டம் நடந்துச்சு போடுறாங்க. அப்போ நம்ம தமிழர்களாகிய நம்ம அவ்வளோ முட்டாப்பல்களா? நம்ம ஏன் அது கூட தெரியலையா? ஏன் இப்படி வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு படத்தை இந்த மாதிரி எடுத்து அதை தமிழர்களை வந்து நம்ம கேவலப்படுத்துகிற மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆனால் பரவாயில்ல, ஆனால் இது வந்து தெலுங்கு, ஹிந்தி எல்லா இடத்துலையுமே ரிலீஸ் ஆகுது. நான் என்ன குறை சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட கதை. ஆனால் இதில் என்ன நடக்குது? தமிழ்நாட்டை காட்டணும், தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சோ அதைத்தான் வந்து ஒரு உண்மை கதையை சொல்ல முடியும். தெலுங்கர்கள் யாருமே இதுக்காக போராடல. தமிழ்நாட்டில் தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, அதுக்காக தமிழ்நாட்டில் தான் அவ்வளோ போராட்டம் நடந்துச்சு. இதுக்காக அத்தனை பேர் போராடினாங்க இதுக்காக. எனக்கு ஒரு வரலாறே இருக்குது. இதை தெலுங்கு, ஹிந்தியில் மொழிபெயர்த்து இப்போ அவங்க போராடுற மாதிரி காட்டுறாங்களே படத்தில். காசுக்காக என்ன வேணால் பண்ணலாமா? ஒரு படத்தை இந்த மாதிரி எடுத்து காசு சம்பாதிக்கிறதுக்கு இப்படி பண்ணால், அப்போ நம்ம தமிழ்நாட்டில் போராடின அந்த போராட்டத்துக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போச்சே. அப்போ அத்தனை மக்கள் இதுக்காக போராடினாங்களே, அவங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு மதிப்பு இருக்குதா? எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே சுக்குநூறாக உடச்சிருக்கிறாங்க இந்த படத்தில். நம்ம தமிழ் மூவியில் வந்து பாவ கதைகள், இறுதி சுற்று, சூரியரை போற்று, இப்போ கடைசியாக வந்து பராசக்தி, இந்த படத்தை அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்களுக்கு தெரிய வேணாமா? தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கிறோமே, இது வந்து தமிழ்நாட்டில் வந்து மற்றவங்களை பாதிக்காதா? அவங்க வந்து ஏன் ஆட்சியில் உள்ளவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் எடுத்து அதுவும் வந்து போட்டிக்கு போட்டியாக ஏன் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுல இவ்வளவு தூரம் ஒரு வன்மமா? சுதா கொங்காராங்கிறவங்க 57 வயசு ஆயிடுச்சு. அவங்க விஜயவாடா சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க தெலுங்குலேருந்து இங்கே வந்து படம் எடுக்க வராங்க. அப்படிங்கிறப்ப அந்த கதையை ஆல்ரெடி படித்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. இது உண்மை கதை எடுக்கிறோமே, ஏன் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாக்காது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா? பராசக்தியோட ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன்கிறவர். சரி, படத்தை வந்து தியேட்டரில் ஃபுல்லாக ரைட்ஸ் வாங்கி ரிலீஸ் விடுறது நம்ம ரெட் ஜெயின் மூவி. யார்? நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பநிதி அவங்க வெளியிடுறாங்க. ஆனால் இதில் ஒரு போட்டி, இதுலேயும் ஒரு அரசியல். ஏன்னா ஜனவரி 9 ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த நாள் 10 பராசக்தி ரிலீஸ் ஆகணும். அவங்களுடைய கான்செப்ட் அது. சரி, அப்படி இருந்தும் ஒரு கதை எடுக்கிறது, இப்படி ஒரு உண்மை சம்பவத்தை தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் பண்ணால் பரவாயில்ல, எல்லா ஊர்லேயுமே ஒரு மொழிபெயர்த்து ஒரு தப்பான ஒரு விஷயத்தை சொல்லி அந்த படத்தில் இந்த மாதிரி வந்து தமிழர்களை வந்து அசிங்கப்படுத்துறது மிகப்பெரிய தப்பு. இதை வந்து சுதா கொங்காராங்க எப்படி வந்து இதை வந்து மக்களுக்கு வந்து வெளிப்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி இன்னும் ஒரு 10 தானே, 9 ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது. 9 ஜனநாயகத்தை பார்க்கலாம். அடுத்த நாள் போய் 10 பராசக்தியை பார்க்கலாம். அதோட மூவி ரிவ்யூ உங்களுக்கு வரும். நான் அப்போதைக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து படத்தை பற்றி உங்களுக்கு முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.